ஒரு காலத்துல துர்காமாசுரன்னு ஒரு கொடிய அரக்கன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் காளி தேவி கிட்ட கடுமையா தவம் புரிஞ்சான். அவன் தவத்தோட பலனால காளியம்மனும் அவன் முன்னாடி தோன்றினாங்க. அவன் காளியம்மனை பார்த்து எந்த ஒரு ஆணாலையும் தன்னை அழிக்க முடியாது அப்படிங்கிற வரத்தை கேட்டு வாங்கினான். துர்காமாசுரன் இதோட நிறுத்திக்காம அந்த ஆதிபராசக்தியையும் நான் அழிக்க போறேன், அதுக்கும் நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு காளியம்மன் கிட்ட கேட்டான். இதுக்கு மறுத்த காளியம்மன் என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு மறைஞ்சிட்டாங்க. ஆனா துர்காமாசுரன் தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது காளியம்மன் மறுபடியும் தோன்றி, சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனா பராசக்தியை அழிக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு ஆயுதமும் தேவையில்லை, அவங்களை இகழ்ந்து அவங்கள குறைச்சி நீ பேச பேசதான் அவங்களோட சக்தி குறையும் அப்படின்னு ஒரு ட்ரிக்கையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. போர்க்களத்துல ஆதிபராசக்தி அம்மனை அழிக்கிறதுக்காக துர்காமாசுரன் காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அம்மன் அவன் முன்னாடி தோன்றாங்க. பராசக்தி வந்த உடனே துர்காமாசுரன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள இகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஒரு பெண்ணால ஒரு ஆணை எப்பவுமே வீழ்த்த முடியாது, நான் உங்களை விட பயங்கர பலசாலி, உங்களை விட எனக்கு தான் சக்தி அதிகம் அப்படின்னு ரொம்ப இகழ்ந்து பேச பேச அம்மன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சக்தியை இழக்கிறாங்க. நம்மளால இந்த அசுரனை வீழ்த்த முடியாம போயிடுமோன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளேயே வந்துருச்சு. அவங்க இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவங்க முன்னாடி சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு. ஆதி, நீதான் சக்தி, இந்த பிரபஞ்சத்தோட உயிரே நீதான், என்னுடைய பாதி நீ, உன்னால என்னோட உதவி இல்லாமலே அந்த கொடிய அரக்கனை அழிக்க முடியும், நீ உன்னை நம்பு அப்படின்னு சொன்னாராம். அந்த வார்த்தைகள் ஆதிபராசக்தியை விழித்தெழ செஞ்சது. அவங்க மிக பெரிய வடிவமா உருவெடுத்தாங்க. அவங்களோட ஒளி அந்த ஆகாயத்தையே பிளந்தது. அவங்களோட சக்தி இந்த பிரபஞ்சத்தையே அதிர வச்சுது. அடுத்த நொடியே துர்காமாசுரன் அழிஞ்சிட்டான். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அம்மனை நம்ம துர்கை அம்மன் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறோம். உலகத்துல துர்காமாசுரன் மாதிரி பல பேர் நம்ம நம்பிக்கையை குலைக்கிறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவபெருமான் மாதிரி ஒருத்தவங்க வரணும்னு வெயிட் பண்ணாம நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் யாருன்னு எனக்கு தெரியும்னு நம்மளை ப்ரூவ் பண்ணி காட்டணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.